மகிமை உண்டாவதாக. கடந்த நாள் முழுவதுமாக கனிமணி போல பாதுகாத்தார், சுகங்களை தந்தார். அதுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். போக்கிலும் வரத்திலும் அவருடைய கிருபை கூட இருந்தது. அதுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். பலவீனங்களை மாற்றினார். அதுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். செய்திக்காக காத்திருக்கும் போது அடியனுக்கு உணர்த்தப்பட்ட வசனங்களை மத்தியிலே சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அந்த வசனங்களை நாம் தியானித்து நம்முடைய ஆத்மாவிற்கு பிரயோஜனப்படுத்திக் கொள்வோமாக. ஆதியாகமம் 39வது அதிகாரம் 13வது வசனம். போதும். அவள் தன் வஸ்திரத்தை அவள் கையிலே விட்டு வெளியே ஓடி போனதை அவள் கண்டபோது 12 அப்பொழுது அவள் அவனுடைய வஸ்திரத்தை பற்றி பிடித்து அவனோ தன் வஸ்திரத்தை அவள் கையிலே விட்டு வெளியே ஓடி போனான். அடுத்ததாக வெளிப்படுத்தல் 19:8. வெளிப்படுத்தல் 19:8. சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம் தரித்துக் கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம் தரித்துக் கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேதாகமத்தில் அதாவது வஸ்திரம் என்பது வெறும் உடையை மட்டும் அதாவது குறிப்பது அல்ல, அதை மாத்திரம் குறிக்கவில்லை. மாறாக பல இடங்களில் இந்த வஸ்திரம் ஒரு மனிதனுடைய ஆவிக்குரிய நிலையை குறிக்கிறது, ஒரு மனிதனுடைய நீதிமான்களுடைய அதாவது வாழ்க்கையை குறிக்கிறது, ஒரு மனிதனுடைய அடையாளத்தை குறிக்கிறது, ஒரு மனிதனுடைய ஆயத்தத்தை குறிக்கிறதாக இருக்கிறது. இந்த நாட்கள்ல 2 வஸ்திரங்களை பார்க்க போகிறோம். அதாவது ஒன்று போத்திபாரின் மனைவியின் கையில் இருந்த வஸ்திரம். 2வது வஸ்திரம் கிறிஸ்துவின் மணவாட்டி அணிந்திருக்கும் பெண் வஸ்திரம். இந்த 2 வஸ்திரங்களை குறித்து இந்த நாட்கள்ல பார்க்க போகிறோம். இதிலிருந்து நாம் எந்த வஸ்திரத்தை அணிந்திருக்கிறோம் என்று சிந்திப்போமாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, போத்திபாரின் மனைவியின் கையில் இருந்த வஸ்திரம் பாருங்க. அவள் யோசேப்பை பிடிக்க முடியல, அதாவது யோசேப்பை பிடித்து விட வேண்டும் என்று அவள் நினைத்தால், ஆனா யோசேப்பை பிடிக்க முடியல. மாறாக அவனுடைய வஸ்திரத்தை பிடிக்கும், அதாவது வஸ்திரத்தை பிடித்து நின்று கொண்டு வஸ்திரத்தை மாத்திரம் அவள் பிடித்துக் கொண்டிருந்தாள். இது எதை குறிக்கிறது என்றால், ஒரு சோதிக்கப்பட்ட விசுவாசிகளின் அடையாளம் அதை குறிக்கிறதாக. அதாவது சாத்தானுடைய வேலை என்னன்னா, அதை முதல்ல நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். முதல்ல விசுவாசிகளுடைய வாழ்க்கையை அதாவது நேரடியாக அழிக்கவோ அல்லது பிடிக்கவோ மாட்டான். நேரடியாக டார்கெட் அதாவது ஒரேடியா பண்ண மாட்டான். அவனுடைய வேலை என்னன்னா, மாறாக அடையாளத்தை, அதாவது ஒரு விசுவாசியினுடைய அடையாளத்தை அழிக்க முயற்சிப்பான். இதுதான் அவனுடைய முதல் வேலை. அதாவது முதல்ல அவன் சொல்லுவான், கொஞ்சம் விசுவாசி கொஞ்சம் சமரசம் செஞ்சுக்கலாம், பரவாயில்ல, இது பாவம் இல்லை, கொஞ்சம் செஞ்சுக்கலாம், கொஞ்சம் உலகத்தை நேசிச்சுக்கலாம், கொஞ்சம் ஜபத்தை குறைத்துக் கொள்ளலாம், கொஞ்சம் வேத வாசிப்ப அதாவது அது படிக்கலாம் வேணாம் அப்படி என்று அந்த மாதிரி அந்த அடையாளத்தை அழிக்க முயற்சிப்பான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இது எதற்கு அடையாளமாக இருக்கிறது என்றால், முதல்ல உன்னோட ரட்சிப்பின் வஸ்திரத்தை முதலாவது இழக்க செய்வான். அததான் அவன் முதல் பண்ணுவான். டைரக்டாக அதாவது வாழ்க்கையை அழிக்கவோ பிடிக்கவோ மாட்டான். முதலாவது விசுவாசியினுடைய ரட்சிப்பின் வஸ்திரத்தை இழக்க செய்வான். அதாவது எப்படி இந்த போத்திபார் மனைவி கையில அதாவது பிடிக்க போனது யோசேப்ப, ஆனா அவன் தப்பிட்டு ஓடி போயிட்டான். மாறாக அவள் கையில் இருந்தது அந்த வஸ்திரம். அதுபோல இந்த நாட்கள்ல நம்முடைய வஸ்திரத்தை முதலாவது அவன் தரைப்படுத்த நினைப்பான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சாத்தான் சொல்றது பாருங்க, அதாவது ரட்சிப்பை இழந்து விடு என்று சொல்ல மாட்டான், ரட்சிப்பை இழந்து விடு என்று சொல்ல மாட்டான். முதலாவது நீ அணிந்திருக்கிற ரட்சிப்பின் வஸ்திரத்தை இழக்க செய்வான். முதலாவது அதை செய்வான்.
ரட்சிப்பின் வஸ்திரத்தை இழக்க செய்வான். யோசேப்பு என்ன நினைத்தார் என்றால் பாருங்க, அதாவது என்னோட வஸ்திரம் போனாலும் பரவாயில்ல, பரிசுத்தம் போகக்கூடாது என்று அவன் நினைத்தான். யோசேப்பு நினைத்தது என்னோட வஸ்திரம் போனாலும் பரவாயில்ல, ஆனால் என்னுடைய பரிசுத்தம் போகக்கூடாது என்று அவன் பாருங்க. எதிர்மறையாக நாம செய்கிறோம். அதாவது புகழை காப்பாற்றுவதற்காக, பதவியை காப்பாற்றுவதற்காக, நம்முடைய பணத்தை காப்பாற்றுவதற்காக, சம்பாதிப்பதற்காக எந்த எல்லைக்கும் நாம கடந்து செல்கிறோம். எவ்வளோ கஷ்டப்படுறோம் பாருங்க. நம்ம பணம் சம்பாதிப்பதற்கு எவ்வளோ கஷ்டப்படுறோம். நம்ம ஒரு கோல் அடைவதற்கு நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம், எவ்வளோ பிரயாசப்படுறோம், எந்த எல்லைக்கும் போறோம். 24 மணி நேரம் வேலை செய்தாலும் நம்ம வேலை செய்கிறோம், முயற்சி செய்கிறோம், பிரயாசப்படுகிறோம். மாறாக பரிசுத்தத்தை பாதுகாப்பதற்காக நாம எந்த எல்லைக்காவது கடந்து செல்கிறோமா? நம்முடைய பரிசுத்தத்தை பாதுகாப்பதற்காக ஏதாவது நம்ம பிரயாசப்படுகிறோமா? பாருங்க, யோசேப்பை போல நாம அந்த பரிசுத்தத்தை பாதுகாப்பதற்காக ஓடுகிறோமா, அல்லது அதே இடத்துல நின்று கொண்டு சமரசம் செய்கிறோமா? இல்ல பரவாயில்ல, கொஞ்சம் இன்னைக்கு தானே பரவாயில்ல செய்யலாம், இது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படி என்று நாம சமரசம் செய்து அந்த இடத்துல நின்று கொண்டிருக்கிறோமா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் நாம சற்று சிந்திக்க வேண்டும். அதாவது நம்முடைய புகழை காப்பாற்றுவதற்காக, நம்முடைய பதவியை, நம்முடைய பணத்தை சம்பாதிப்பதற்காக எந்த எல்லைக்கும் கடந்து செல்கிறோம். ஆனால் நம்முடைய பரிசுத்தத்தை பாதுகாப்பதற்காக ஏதாவது நாம பிரயாசப்படுகிறோமா? ஏதாவது ஒரு எல்லை, இந்த எல்லைக்கு நாம போய் பார்ப்போம் என்று நாம பிரயாசப்படுகிறோமா? பாருங்க, உலக பிரகாரமா பார்த்தா யோசேப்பு ஒரு தோற்றவனாக காணப்பட்டான். உலக பிரகாரமா அப்படிதான் பார்த்தான். பதவியை இழந்தான், அவனுடைய நற்பெயரை இழந்தான், அவனுடைய சுதந்திரத்தை இழந்தான். அதான் அந்த வீட்டுல ஒரு ராஜா மாதிரி வாழ்ந்தான். அடுத்த அந்த போத்திபாருக்கு அடுத்த ஸ்தானத்துல இருந்தான். அந்த பதவியை இழந்துட்டான். அவனுடைய நற்பெயர், அதாவது அதுவரை காத்த அந்த நற்பெயரை இழந்து எங்க போனா? நற்பெயரை இழந்து விட்டான். அடுத்த அந்த வீட்டுல இருந்தான், இப்ப சிறைச்சாலைக்கு சுதந்திரத்தை இழந்து விட்டான். ஆனா தேவன் பார்த்தது என்னன்னா, யோசேப்பு வென்று விட்டான். ஆனா ஜனங்கள் பார்த்தது, அங்க கூடியிருந்த ஜனங்கள் பார்த்தது யோசேப்பு தோற்று விட்டான் என்று உலகம் பார்த்தது. ஆனால் தேவன் பார்த்தது யோசேப்பு வென்று விட்டான் என்று. இந்த நாட்கள்ல உண்மையான விசுவாசிகள் இப்படித்தான் இருப்பார்கள். அதாவது வெளிப்படையாக ஒரு தோல்வியை போல காணப்படும். ஆனா ஆவிக்குரிய பார்வையில பார்த்தா அவர்கள் வெற்றி பெற்றவர்களாக இருக்கிறார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த போத்திபாரின் மனைவியினுடைய வஸ்திரம் அதாவது எதற்கு அடையாளம் என்றால் இந்த உலகத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. அதாவது இந்த உலகத்திற்கு அடையாளம் என்ன அடையாளம் என்றால் பாருங்க, உலகம் சொல்லும் பணம் இருந்தால் போதும், என்கிட்ட பணம் இருக்கா, பணம் இருந்தால் போதும். உலகம் சொல்லும் புகழ் இருந்தால் போதும். உலகம் சொல்லும் அதாவது வெற்றி இருந்தால் போதும், வெற்றி வாழ்க்கை வாழ்ந்தால், இந்த உலகத்துல வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால், வெற்றினா உலக பிரகாரமான வெற்றி வாழ்ந்தா போதும். இவை அனைத்தும் வெளிப்புற வஸ்திரத்திற்கு அடையாளமாக காணப்படுகிறது. ஆனால் தேவன் பார்க்கிற வஸ்திரம் வேற, உலகம் பார்க்கிற வஸ்திரம் வேற. இவை எல்லாம் உலகம் பார்க்கிற வஸ்திரமாக இருக்கிறது. பணம் உலகம் பார்க்கிற ஒரு வஸ்திரம், புகழ் அது ஒரு உலகம் பார்க்கிற ஒரு வஸ்திரம், வெற்றி உலக பிரகாரமாக வெற்றி எல்லாமே உலகம் பார்க்கிற வஸ்திரமாக இருக்கிறது. ஆனால் தேவன் பார்க்கிற ஒரு வஸ்திரம் வேற. பாருங்க, இந்த லவோதிக்கேயா சபை மக்கள் அவர்கள் என்ன நினைத்தார்கள் என்றால், நாங்கள் ஐஸ்வர்யவான்களாக காணப்படுகிறோம். நாங்கள் எப்படி இருக்கிறோம்? ஐஸ்வர்யவான்களாக காணப்படுகிறோம். ஆனால் தேவனுடைய பார்வையில தேவன் என்ன சொல்லுகிறார் என்றால், நீங்கள் நிர்வாணிகள் என்று தேவன் அவர்களை பார்த்து சொல்கிறார். வெளிப்படுத்தல் 3வது அதிகாரம் 17வது வசனம். நிர்வாணியமாய் இருக்கிறத இந்த லவோதிக்கேயா சபையார் பாருங்க, அதை அறியல. ஆனால் அவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், ஐஸ்வர்யவான் என்றோம், திரவிய சம்பன்னன் என்றோம், ஒரு குறைவு இல்லை என்றோம்.
சொல்லுகிறபடியா பாருங்க, உலகத்தார் பாருங்க பார்வையில அந்த லௌகீக மக்கள் தங்களை தாங்களே நாங்கள் ஐஸ்வர்யவான்களாக இருக்கிறோம், எங்களுக்கு ஒரு குறைவும் இல்லை அப்படி என்று அவர்கள் பார்த்தார்கள். ஆனால் தேவன் பார்த்தது அவர்கள் நீங்கள் நிர்வாணிகள் என்று. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதாவது ஏனென்றால் வெளிப்புற வஸ்திரம் அவர்களுக்கு இருந்தாலும் ஆவிக்குரிய வஸ்திரம் இல்லாத ஒரு நிலையில அந்த சபையார் காணப்பட்டார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்கள்ல பாருங்க, இந்த போத்திபாரின் மனைவியின் கையில் இருக்கிற வஸ்திரம் ஒரு உலகத்திற்கு அடையாளமாக காணப்படுகிறது. உலகம் கொடுக்கிற புகழ், உலகம் கொடுக்கிற ஐஸ்வர்யம், உலகம் கொடுக்கிற எல்லாம் அதற்கு அடையாளமாக இருக்கிறது. ஆனால் கிறிஸ்துவின் மணவாட்டி அணிந்திருக்கும் பெண் வஸ்திரம் இது என்னவென்றால் பாருங்க, ஒரு பரிசுத்தம். கிறிஸ்துவின் மணவாட்டி அணிந்திருக்கிற பெண் வஸ்திரம் ஒரு நீதியான ஒரு வாழ்க்கை, கிறிஸ்துவின் மேல் விசுவாசம், ஆயத்தம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எதை குறிக்கிறது என்றால் பரிசுத்தவான்களின் நீதிகளை குறிக்கிறது. வெளிப்படுத்தல் 19:8. வெளிப்படுத்தல் 19:8. பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வெண்வஸ்திரம் அது என்னன்னா பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. அதாவது இது எதற்கு, அந்த வெண்வஸ்திரம் எதற்கு அடையாளமாக இருக்கிறது என்றால் நீதிமானாக்கப்பட்ட விசுவாசியின் அடையாளத்தை குறிக்கிறது. அதாவது போத்திபாரின் மனைவியின் கையில் இருந்த வஸ்திரம் எதை குறிக்கிறது என்றால் சோதிக்கப்பட்ட விசுவாசியின் அடையாளம். ஆனால் கிறிஸ்துவின் மணவாட்டி அணிந்திருக்கும் பெண் வஸ்திரம் நீதிமானாக்கப்பட்ட விசுவாசியின் அடையாளத்தை குறிக்கிறதாக இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்கள்ல பாருங்க, போத்திபாரின் மனைவியில் அந்த தந்திரங்கள், அதாவது யோசேப்பை வீழ்த்தும்படியாக அவள் அநேக தந்திரங்கள் பயன்படுத்தினார். போத்திபாரின் மனைவி இன்றைய உலகத்திற்கு சமமாக எடுத்துக்கொள்ளலாம். யோசேப்பு ஒரு ரட்சிக்கப்பட்ட விசுவாசிக்கு சமமாக எடுத்துக்கொள்ளலாம். எப்படி போத்திபாரின் மனைவி யோசேப்பை வீழ்த்தும்படி அநேக தந்திரங்களை பயன்படுத்தினாலும் அதுபோல இந்த நாட்கள்ல பிசாசானவன் ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளை வீழ்த்தும்படி அநேக தந்திரங்களை பயன்படுத்துகிறான். எப்படியாவது நம்மை வீழ்த்தி விட வேண்டும், நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அவள் என்ன நினைத்தால், எப்படியாவது இந்த யோசேப்பை வீழ்த்தி விட வேண்டும், அவருடைய வலைக்குள்ள சிக்க வைக்க வேண்டும் என்று அவள் தந்திரங்களை பயன்படுத்தினார். அது போலத்தான் இந்த நாட்கள்ல உலகத்தில் உள்ளவைகள் பிசாசானவர் நம்மை எப்படியாவது ரட்சிக்கப்பட்ட ஜனங்களை எப்படியாவது வீழ்த்தி விட வேண்டும் என்று அநேக தந்திரங்களை பயன்படுத்துகிறான். அந்த தந்திரங்களை நாம அறிந்து கொள்ள வேண்டும். அவன் பயன்படுத்துற முதல் தந்திரம் பாருங்க, தினசரி அழுத்தம் கொடுத்தால். தினந்தோறும் ஆதியாகமம் 39:10 தினந்தோறும் அழுத்தம் கொடுத்தால். 39:10 அவன் நித்தம் யோசேப்போட பேசிக் கொண்டு வந்தோம். போதும் பாருங்க, நித்தம் தினந்தோறும், அதாவது எப்படியாவது யோசேப்பை வீழ்த்தி விட வேண்டும். முதல் தந்திரம் என்னன்னா தினசரி தினம் அவள் அழுத்தம் கொடுத்தாள். அதாவது அவள் தினந்தோறும் யோசேப்போட பேசினாள், எப்படியாவது வலையில வீழ்த்தி விட வேண்டும் என்று. அதாவது நான் சொல்லுகிறது, அதாவது போத்திபாரின் மனைவி இன்றைய உலகத்திற்கு சமம், யோசேப்பு ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளுக்கு சமமாக இந்த நாட்களை நாம எடுத்துக்கொள்ளலாம். அப்ப சாத்தான் பெரும்பாலும் பாருங்க ஒரே ஒரு பெரிய ஒரு தாக்குதலால விசுவாசிகளை வீழ்த்துவதில்லை. அதாவது ஒரேடியா இப்ப நம்ம ரட்சிக்கப்பட்டு நம்ம கடந்து வந்து கொண்டிருக்கிறோம், இயேசுவை ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம். ஒரே காரியத்தை மீண்டுமாக நம்ம வீழ்ச்சி அடையாம செய்ய மாட்டான். மாறாக அவன் என்ன செய்வான் என்றால் தினசரி, அதாவது சின்ன சின்ன காரியங்கள்ல நம்மளை வீழ்த்துவதற்கு முயற்சி செய்வான். ஆரம்பத்துல சின்ன காரியங்கள்ல அது என்னென்ன காரியம் பாருங்க, ஜெபம் இப்ப பண்ணாத, நாளைக்கு செய்யுங்க. ஜெபத்துல நீங்க உட்கார்ந்து வச்சுங்க, ஒரு மணி நேரம் வேணாம், 5 நிமிஷம் போதும், அப்புறம் கொஞ்ச நேரம் இருந்துச்சு, ரொம்ப இல்ல இன்னைக்கு நாளைக்கு பண்ணு அப்படின்னு நம்ம ஒரு சிந்தனையை கொடுப்பான்.
அடுத்தது என்ன பண்ணுவோம், நம்ம பைபிள் எடுப்போம். பைபிள்லாம் பிறகு படி, உனக்கு நிறைய வேலை இருக்குல்ல, நீ அங்க போகணும் இங்க போகணும், அவங்கள சந்திக்கணும், அப்படின்ட்டு பைபிள் இப்ப படிக்காத, பைபிள் மூடி வச்சுட்டு வேற அப்படின்ட்டு அதை சொல்லுவோம். அடுத்தது சபைக்கு இந்த வாரம் வேணாம், அடுத்த வாரம் போய்க்கலாம், பரவாயில்ல இந்த வாரம் போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு அந்த சிந்தனையை நம்மிடத்துல கொஞ்சம் கொஞ்சமாக கொடுப்பான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படித்தான் அவருடைய தாக்குதல் இருக்கும். நேரடியாக நம்மை வீழ்த்துவதை விட தினந்தோறும் எப்படி போத்திபாரின் மனைவி யோசேப்பை தினம் தினம் நச்சரித்துக் கொண்டிருந்தாலோ எப்படியாவது வீழ்த்தி விட வேண்டும் என்று, அது போலதான் இந்த நாட்கள்ல நம்மை வீழ்த்தும்படியாக அநேக உபாய தந்திரங்களை சாத்தான் அவன் பயன்படுத்துகிறான். கொஞ்சம் கொஞ்சமாக அப்ப அதாவது அந்த ஜபம் பண்ணுறது அப்படியே நாட்கள் அதிகரிக்கும், பைபிள் படிக்கிறது அப்படியே நாட்கள் அதிகரிக்கும். அப்ப ஆராதனைக்கு அதாவது ஆலயத்திற்கு செல்வது ஒரு நாள், அப்புறம் 2 நாள் ஆகும், அப்புறம் 3 நாள் ஆகும், இப்படியே அதிகரித்து கொண்டிருக்கும். பாருங்க, இப்படித்தான் அவனுடைய தாக்குதல் இருக்குமே இருக்கும், இப்படித்தான் இருக்கும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம அவனுக்கு அழுத்தம், யோசேப்புக்கு அழுத்தம் கொடுத்தது போல தினசரி நமக்கும் அழுத்தம் கொடுப்பான். தினந்தோறும் ஜெபம் பண்ணாத, அதை பண்ணாத, இதை பண்ணாத, ஆராதனை அதெல்லாம் வேணாம், எதுவுமே பண்ணாத அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அழுத்தம் கொடுப்பான். இதுதான் அவனுடைய முதல் தந்திரம். 2வது தந்திரம் பாருங்க, அவனுடைய மனைவி பயன்படுத்துற 2வது தந்திரம், அதாவது ரகசியமாக சமரசம் செய்வார். அதாவது யாருக்கும் தெரியாம ரகசியமாக, அவள் ரகசியமாக யாருக்கும் தெரியாமல் அவனை அழைத்தார். எல்லாருக்கும் முன்பாக அவனை அழைக்கல, எல்லாருக்கும் முன்பாக அவன் அந்த காரியத்தை செய்ய அவள் விரும்பவில்லை. மாறாக ரகசியமாக. பாருங்க, சாத்தானும் அப்படிதான், யாருக்கும் தெரியாது. அதாவது மற்றவர்கள் இந்த நேரத்துல பார்க்கல, நீ தாராளமாக இந்த பாவத்தை செய்யலாம், யாரும் பார்த்தா தானே, யாரும் பார்க்கல, நீ தனியா இருக்க, நீ தனி அறையில இருக்க, அதனால நீ செய்யற பாவம் யாருக்கு தெரியாது அப்படி என்று யாருக்கு தெரியாம நமக்கு நீ செய்ய என்று நம்முடைய சிந்தனையை அவன் தூண்டுவதாக காணப்படுவான். இந்த காரியத்திற்கு நாம உடன்படக்கூடாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, 3வது தந்திரம், அதாவது போத்திபாரின் மனைவி பயன்படுத்தின 3வது தந்திரம், கவர்ச்சியை காட்டினாள். அதாவது கவர்ச்சியினால எப்படியாவது யோசேப்பை மயக்க நினைத்தாள். அவள் எதிர்காலத்தை காட்டல, அதாவது எதிர்காலத்தை அவள் காட்டவில்லை, மாறாக தற்போதைய, அதாவது அந்த நேரத்திற்கு கவர்ச்சியை, அந்த இன்பத்தை மட்டும் காட்ட நினைத்தாள். ஆனால் உலகம் சாத்தான் இந்த நாட்கள்ல, அதாவது இப்போது அனுபவி, இதெல்லாம் ஒண்ணும் தப்பு கிடையாது, காற்றுள்ள போதே தூற்றிக்கொள். இந்த நாட்கள்ல வாலிபர்களாக இருக்கிற இப்பயே எல்லாத்தையும் அனுபவித்துக்கொள். இப்பயே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் செய்யறது நம்ம இப்பயே செஞ்சிடலாம். வயசான காலத்துலலாம், அதாவது நான் சொல்லுகிறது உலக பிரகாரமான காரியங்கள், நம்முடைய அதாவது நம்முடைய வாலிபர்கள் அந்த அளவுக்கு பெரிய, நான் சொல்லுகிறது சின்ன சின்ன காரியங்கள் சொல்றேன். ஜெபம் பண்றது, பைபிள் படிக்கிறது, அப்புறம் ஆராதனை, இந்த காரியங்களை இப்ப பண்ண வேணாம், யாருக்கும் தெரியாது. அதனால அப்படி என்று இந்த உலகத்துல, அதாவது கவர்ச்சியை மட்டும், எதிர்காலத்தை காட்ட மாட்டான். நீ இந்த பாவம் செஞ்சா இப்படி ஆவ அப்படி என்று காட்ட மாட்டான். மாறாக இதை செய், பரவாயில்ல, எல்லாம் இது ஃப்ரெண்ட்ஸ் செய்யாத நீ செய்யற அப்படி என்று நமக்கு அந்த கவர்ச்சியை மட்டும் காட்டி ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளை பாவத்திற்கு உட்படுத்துவான். இது 3வது தந்திரம். 4வது தந்திரம், போத்திபாரின் மனைவி பயன்படுத்துற 4வது தந்திரம் என்னன்னா, தேவனுடைய திட்டத்தை மறக்க செய்தான். அது என்ன தேவனுடைய திட்டம்? அதாவது யோசேப்புக்கு ஒரு கனவு இருந்தது. அது என்ன கனவு? ஆதியாகமம் 37 7வது வசனம் 9வது வசனம் 7வது வசனம் பார்க்க முடியும். உங்கள் அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டை சுற்றி வணங்கி நின்றது என்றார். உங்கள் அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டை சுற்றி வணங்கி நின்றது என்றார். அடுத்து 9 படிக்கலாம். வேறொரு சொப்பனம் கண்டு தன் சகோதரரை நோக்கி, நான் இன்னும்
சூரியனும் சந்திரனும் இதுதான் தேவனுடைய திட்டமாக அவருக்கு யோசேப்புக்கு ஏற்கனவே ஒரு சொப்பனம் கொடுத்து விட்டார். இப்ப இவன் நினைக்கிறதுன்னா அந்த தேவனுடைய திட்டத்தை மறக்க செய்யணும். இப்ப யோசேப்பு அந்த பாவத்துக்கு உடன்பட்டான் என்றால் இந்த தேவனுடைய திட்டம் நிறைவேறாது, அவன் பார்த்த சொப்பனம் நிறைவேறாது. அதை மறக்க செய்யும்படியாக, அதாவது அது நடைபெறாமல் இருக்கும்படியாக இவள் அநேக தந்திரங்களை பயன்படுத்தினாள். பாருங்க, அதாவது அவனுக்கு தெரியாது யோசேப்புக்கு என்ன சொப்பனம் வந்தது என்று, ஆனால் சாத்தானுக்கு தெரியும் யோசேப்புக்கு என்ன சொப்பனம் வந்தது, இவன் எந்த நிலையில போய் உட்காருவான், எகிப்து அதாவது தன்னுடைய குடும்பத்தை எப்படி எகிப்துல காப்பாற்றுவான் என்று எல்லா காரியமும் சாத்தானுக்கு தெரியும். அந்த திட்டத்தை மறக்க செய்யும்படியாக அவள் நினைத்தாள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்க, இந்த நாட்கள்ல நம்மை பார்த்தோம். அதாவது உன்னுடைய அழைப்பு, உன்னுடைய நோக்கம், ஊழியம், பரிசுத்தம், இவைகள் எல்லாம் பிறகு பார்த்துக்கோ. இப்பொழுது நீ இந்த உலகத்தை அனுபவி. இப்போது நல்லா ஜாலியா இருக்கலாம். உன்னோட அழைப்பை அது மறந்துடு, உன்னுடைய நோக்கத்தை வேணாம், அதுக்கு பிறகு பார்த்துக்கலாம். இன்னும் நாட்கள் இருக்கிறது. இப்பதானே வயசு கம்மி தானே ஆகுது, அதனால நம்ம 60 வயசுக்கு மேல பார்த்துக்கலாம். உன்னுடைய பரிசுத்தம் அது இப்ப வேணாம், அது பின்னாடி பார்த்துக்கலாம். இப்ப நீ எல்லாத்தையும் அனுபவி அப்படி என்று உலகத்தை காட்டுவான். தேவனுடைய திட்டம் என்னன்னா, நமக்கு ஒரு தேவனுடைய திட்டத்தை ஒவ்வொருவருக்கும் தேவன் கொடுத்திருப்பார். உன்னுடைய அழைப்பை மறக்க செய்யும்படியாக அவன் சாத்தான் நினைப்பான். உன்னுடைய நோக்கத்தை, உன்னுடைய பரிசுத்தத்தை, நம்முடைய ஊழியத்தை எல்லாவற்றையும் மறக்க செய்யும்படியாக, தேவனுடைய திட்டத்தை மறக்க செய்யும்படியாக அவன் செய்வான். இந்த தந்திரத்திற்கு நாம ஒருபோதும் உடன்படக்கூடாது. அடுத்ததாக பாருங்க, 5வது தந்திரம் பாருங்க, உண்மையை விட, அதாவது உணர்ச்சிகளை வெளிக்காட்டினார். அதாவது உண்மையை மறந்து, உண்மைதான் என்ன, அவள் யார், அவள் போத்திபாரின் மனைவி, இன்னொருவருடைய மனைவி. அந்த உண்மையை மறைத்து உணர்ச்சியை வெளிப்படுத்தினார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்கள்ல உலகம் சொல்லும், அதாவது உன் மனம் சொல்வதை செய். இந்த நாட்கள் அநேகர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, உன் மனசாட்சி, உன் மனசு என்ன சொல்றது அதை செய், என்ன வேணாலும் செய் அப்படி இருக்கு. ஆனா மனம், நம்முடைய மனம் அநேக நேரங்கள்ல, அதாவது ரட்சிக்கப்பட்டவர்களுடைய மனம் எப்படி இருக்குன்னா, ஒரு குரங்கு போலதான் இருக்கும், தாவிக்கொண்டே இருக்கும், ஒரு ஸ்டேபிளாக இருக்காது. அதாவது நாம் செய்யறது எல்லாம் சரி என்று நாம் செய்கிற பாவத்தை கூட அது நியாயப்படுத்தும். இது சரி, இந்த நேரத்தில் நீ செய்தது சரி, அப்ப உன் மனம் சொல்வதை செய் என்று அதை நாம ஒருபோதும் செய்யக்கூடாது. ஏனென்றால் நீதிமொழிகள் 3:5 இது யாருக்கு வரும் என்றால், ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளுக்கு மாத்திரம்தான் இந்த சோதனை வரும். நீதிமொழிகள் 3:5 படிக்கலாம். நீதிமொழி 3:5 கரெக்ட். இல்ல அந்த நீதிமொழிகள் 3:5 உன் சுயபுத்தியின் மேல் சாயாமல். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உன் மனம் சொல்வதை நீ கேட்காத. அதாவது எல்லா வேலைகளும் இல்ல, சில வேலைகள நாம பாவம் செய்யும்போது அது சரி என்று வாதிடும் போது உன் சுயபுத்தியின் மேல் சாயாமல். பாருங்க, எல்லா காரியங்களும் சரி என்று அது தவறாக கூட காணப்படலாம். ஆகவே உண்மையை விட அந்த உணர்ச்சிகளை நாம அதற்கு நாம மதிப்பளித்து நாம பாவம் செய்ய ஒருபோது கூடாது. உண்மையை ஒருபோதும் மறைக்க கூடாது. அடுத்ததாக பாருங்க, 6வது தந்திரம், தவறான குற்றம் சாட்டினால். பாருங்க, தவறான ஃபால்ஸ் அக்யூசேஷன் பண்ணார். ஆதியாகமம் 39 16 17 18. ஆதியாகமம் 39 அவனுடைய எஜமான் வீட்டுக்கு வரும்பொழுது அவருடைய வஸ்திரத்தை தன்னிடத்தில் வைத்திருந்தேன். பாருங்க, அவருடைய எஜமான் வீட்டுக்கு வரும்பொழுதும் அவனுடைய வஸ்திரத்தை தன்னிடத்திலே வைத்தார். அதுவரை வஸ்திரத்தை பிடித்துக் கொண்டிருந்தார். அவனை நோக்கி, நீர் நம்மிடத்தில் கொண்டு வந்த அந்த எபிரேய வேலைக்காரன் சரசம் பண்ணும்படிக்கு என்னிடத்தில் வந்தார். அப்பொழுது நான் சத்தமிட்டு கூப்பிட்டேன். அவன் தன் வஸ்திரத்தை என்னிடத்தை விட்டு வெளியே ஓடி போனான். சத்தமிட்டு கூப்பிட்டேன். பாருங்க, அவன் தன் வஸ்திரத்தை விட்டு வெளியே ஓடி போனான் என்றார். பாருங்க, தவறான குற்றம் சாட்டினால். அதாவது யோசேப்பு
அவனுக்கு இணங்காத போது அவனை குற்றவாளி ஆக்கினார். அதாவது அதுவரை அந்த எஜமான் வர அந்த எப்படியாவது அதாவது இவன் மாட்டிக்கொண்டார். ஆனால் யோசேப்பு மேல பழியை போட வேண்டும் என்று பாருங்க தவறான குற்றம் சாட்டினாள். அவன் மீது பொய்யாக குற்றம் சாட்டினாள். இது நாட்கள்ல பாருங்க உலகத்தில் உண்மையான விசுவாசிகள், அதாவது சில வேலைகள்ல நாம சரியாக இருக்கும்போது கேலி செய்யப்படுவோம். நம்முடைய வேலை ஸ்தலத்துல இருந்தாலும் சரி, நாம படிக்கிற இடத்துல இருந்தாலும் சரி, தேவனுக்காக சில வேலைகளில் நிற்கும் போது நம்மை கேலி கிண்டல் நாம ஆளாக்கப்படுவோம். பாருங்க தவறாக புரிந்து கொள்ளப்படுவார்கள். நம்மை அநேக தவறாக புரிந்து கொள்ளப்படுவார்கள். அப்ப அவள் தந்திரம், அதாவது தவறான குற்றம் சாட்டினார். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், எப்படியாவது யோசேப்பை குற்றம் சாட்ட வேண்டும், எப்படியாவது ஒரு பொய்யாக ஒரு குற்றம் சாட்டி அந்த அளவுக்கு அவள் கடந்து சென்றாள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்ப ஏழாவது தந்திரம் பாருங்க, அதாவது அழிவிற்கு வழி நடத்தினாள். அவள் கொடுக்க நினைத்தது பாருங்க ஒரு தற்காலிக இன்பத்தை. ஆனால் அதற்கு யோசேப்பு உடன்பட்டு இருந்தால் பாருங்க அதனுடைய முடிவு அழிவாக இருந்திருக்கும். ஆனால் அவளுக்கு உடன்படாத நிமித்தமாக சிறைச்சாலை போனான். ஒரு பக்கம் சிறைச்சாலையில போய் கடந்து சென்றான். ஆனால் ஒரு நாள் வந்தது, கர்த்தர் அந்த ஒரே நாள்ல யோசேப்புக்கு சொப்பனம் வந்தது. அந்த சொப்பனத்திற்கு விளக்க யாரும் சொல்லல. பார்வோனுக்கு சொப்பனம் வந்தது. அந்த சொப்பனத்திற்கு விளக்க யாரும் சொல்லல. உடனே ஒருவன் போனான், சிறைச்சாலையில ஒருத்தர் இருக்கான், அவன் சொப்பனத்திற்கு விளக்க சொல்வான் என்று சொன்னார்கள். உடனே அவனை கூப்பிட்டு வந்தார்கள். உடனே அந்த சொப்பனத்திற்கு யோசேப்பு விளக்கம் சொன்னான். அன்றைக்கு அவன் பிரைம் மினிஸ்டராக இருப்பார். அதாவது பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்துல அவனை உயர்த்தினார். ஒரே நாள் நடந்தது எல்லாம். ஆனால் இவன் கஷ்டப்பட்டது பாருங்க கிட்டத்தட்ட 13 வருஷம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்க அந்த யோசேப்பு அந்த பாவத்திற்கு உடன்பட்டு இருந்தால் கொஞ்ச நேரம் அவ்வளவுதான். ஆனா அவன் பின்னாடி அவன் கண்டிப்பாக அவனுடைய எஜமான என்ன நடந்திருக்கும்? பிரைம் மினிஸ்டர் ஆயிருக்க முடியாது, சிறைச்சாலைக்கு போயிருக்க முடியாது, அவனுக்கு அந்த ஞானம் இருந்திருக்காது, எல்லாம் வலிந்து போயிருக்கும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்கள்ல பாருங்க தற்காலிக, அதாவது இன்பத்தை காட்டி அழிவிற்கு வழி நடத்துவதாக அவன் சாத்தான் காணப்படுகிறான். அதனுடைய முடிவு மரணமாக இருக்கிறது. பாவத்தின் சம்பளம் மரணம். இந்த இடத்துல பாருங்க, அதாவது ஆரம்ப வசனத்துல 2 பெண்களை குறித்து நாம பார்த்தோம். முதல் பெண் போர்த்திபாரின் மனைவி. அவள் பாருங்க ஆடையை பிடித்தாள். ஆனா அவள் எடுக்க முயன்றது யோசேப்புடைய பரிசுத்தத்தை எப்படியாவது எடுத்து விட வேண்டும் என்று நினைத்தாள். அடுத்ததாக அவளுடைய எதிர்காலத்தை எப்படியாவது எடுத்து விட வேண்டும், சீரழித்து விட வேண்டும் என்று நினைத்தாள். அடுத்ததாக அவளுடைய அழைப்பை கெடுத்து விட வேண்டும் என்று நினைத்தாள். அடுத்ததாக அவனுடைய தரிசனத்தை அது நிறைவேற முடியாது, அதாவது நிறைவேறக்கூடாது என்று அவள் நினைத்தாள். எல்லாவற்றையும் நினைத்தாள். ஆனால் இது எதுவுமே நடக்கவே இல்லை. எதுவுமே நடக்கல. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்க இந்த 2வது பெண், அதாவது கிறிஸ்துவின் மணவாட்டி, அவள் பாருங்க பெண் வஸ்திரம் அணிந்திருந்தாள். பெண் வஸ்திரம் அவள் அதை காத்திருக்கிறது எதற்காக என்றால் பாருங்க மணவாளனை மகிமைப்படுத்தும்படியாக, நித்திய ராஜ்யத்தை நாம சுதந்திரிக்க வேண்டும், அதற்காக அவள் காத்திருக்கிறாள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதாவது பூமிக்காக வாழ்கிறார். முதல் பெயர் போத்திபாருடைய மனைவி இந்த பூமிக்காக வாழ்ந்து கொண்டிருந்தார். ஆனால் கிறிஸ்துவின் மணவாட்டி நித்தியத்திற்காக வாழ்கிறார். இதை நாம சற்று அதிகமாக நாம தியானிக்க வேண்டும். நம்முடைய பரிசுத்தம் இந்த நாட்கள்ல எந்த அளவுக்கு இருக்கிறது? அதாவது வாய்ப்பு இல்லாமல் இருந்து நாம பரிசுத்தமா இருக்கிறோம் என்று சொல்வதை விட, வாய்ப்பு இருந்தும் நாம பரிசுத்தமாக இருக்கிறோம் என்று சொல்வதுதான் சரியான பரிசுத்தம்.
அதாவது யோசேப்புக்கு வாய்ப்பே இல்லை அப்படி என்று சொல்லி பரிசுத்தமா இருப்பதை காட்டினோம். இந்த நாட்கள் அநேகர் அப்படிதான், நான் பரிசுத்தமா இருக்கிறேன் அப்படி என்று நமக்கு வாய்ப்பு இல்லாததுனால நாம பரிசுத்தம் என்று சொல்கிறோம். ஆனால் வாய்ப்புகள் இருந்தும் நாம தேவனுக்காக நிற்கும் போது அதுதான் உண்மையான பரிசுத்தமாக இருக்கிறது. இந்த நாட்கள் பாருங்க, அதாவது போத்திபாரி மனைவியின் கையில் இருந்த வஸ்திரத்திற்கும் கிறிஸ்துவின் மணவாட்டியின் வெண் வஸ்திரத்திற்கும் அநேக வேறுபாடுகள் இருக்கிறது. அவள் குற்றப்படுத்தினாள். அவள் எப்படியாவது யோசேப்பை குற்றப்படுத்த வேண்டும் என்று நினைத்தார். எப்படியாவது யோசேப்பை அழிவிற்கு வழிநடத்த வேண்டும் என்று நினைத்தார். எப்படியாவது யோசேப்பை தரிசனத்தை நிறைவேற்ற விடக்கூடாது என்று நினைத்தார். எப்படியாவது அவனை அதாவது பாவம் செய்து வைத்து விட வேண்டும் என்று நினைத்தார். ஆனால் பரிசுத்த ஆவி அது எல்லாவற்றையும் மாற்றினார். யோசிப்புக்குள்ளாக இருந்த பரிசுத்த ஆவியானவர், அதாவது அவள் தினசரி அழுத்தம் கொடுத்தாள். ஆனால் நம்மிடத்துல பரிசுத்த ஆவி இருந்தால் தினசரி தினந்தோறும் தேவனுடைய உறவை புதுப்பிக்க செய்வார். இந்த நாட்கள்ல ரகசிய சமரசம் செய்ய சாத்தான் முயற்சிப்பான். ஆனால் பரிசுத்த ஆவி நம்மிடத்துல இருந்தால் ரகசியமாக பாவம் செய்யாத அந்த ஒரு தேவ பயத்தை நமக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுப்பார். பாருங்க, இந்த உலகம் கவர்ச்சி, உடனடி சுகம் நான் கொடுக்கிறேன். சாத்தான் எப்படியாவது அவன் சொல்லுவான். ஆனால் நம்மிடத்துல பரிசுத்த ஆவி இல்லை, இதெல்லாம் வேணாம், இந்த மகிமை இந்த இன்பெல்லாம் உனக்கு தேவையில்லை, நீ நித்திய மகிமையை அடைய உனக்கு நான் தருகிறேன் என்று பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்துல சொல்லுவார். உலகம் என்ன சொல்லுவான்? தரிசனத்தை நமக்கு கொடுத்த அழைப்பு, நமக்கு ஒரு நோக்கம் இருக்கும், அதை மறக்க செய்யும்படியாக அந்த உலகம் நினைக்கும். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாக்குத்தத்தத்தை நிலைப்படுத்திக் கொண்டே இருப்பார். நமக்குள்ளாக நீ இதற்காக அழைக்கப்பட்ட, நீ இந்த பாவம் செய்வதற்காக அல்ல, உன்னுடைய நோக்கம் வேற, உன்னுடைய அழைப்பு வேற, உன்னுடைய நீ பரிசுத்தமாக இருக்க வேண்டும் அப்படி என்று அந்த வாக்குத்தத்தத்தை நிலைப்படுத்திக் கொண்டே இருப்பார். பாருங்க, அது உணர்ச்சியால நம்மை நடத்து. இந்த உலகம் எதற்கெடுத்தாலும் உணர்ச்சி வசப்பட்டு நாம நடத்துகிறவராக காணப்படுவோம். ஆனால் பரிசுத்த ஆவி நம்மிடத்தில் இருந்தால் சத்தியத்தின்படி நடத்துவார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பொய்யான குற்றச்சாட்டு நம்மை இந்த உலகம் நாம் செய்யாத ஒரு பாவத்திற்கு பொய்யாக குற்றச்சாட்டி கொண்டே இருக்கும். ஆனால் நமக்கு பரிசுத்த ஆவியானவர் இருந்தால் அதற்குரிய பலனை கர்த்தர் கொடுப்பார். அதாவது சத்தியத்தில நிலைத்திருக்கும்படியான பலனை. அந்த குற்றச்சாட்டுக்கு பொய்யான குற்றச்சாட்டி விட்டார்கள் என்று நம்முடைய வஸ்திரத்தை நாம ஒரு 2-3 தடவை நாம பாருங்க, 2-3 தடவை குற்றம் சாட்டிக்கிட்டே இருப்பாங்க. 4வது தடவை என்னாகும், இவங்க குற்றம் சாட்டுகிறார்களே என்று நமக்குள்ளாக ஒரு எண்ணம் வரும். அப்படி இல்லாதபடிக்கு அந்த பலனை அது நிலைத்திருக்கும். அந்த விசுவாசிக்குரிய அடையாளம் கடைசி வரை பாதுகாக்க வேண்டும் என்ற அந்த ஒரு பலனை பரிசுத்த ஆவியானவர் கொடுப்பார். உலகம் நம்மை அறிவிற்கு நேராக நடத்தி செல்லும். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் அதாவது நம்மை வருகைக்காக ஆயத்தப்படுத்துவார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்கள்ல இந்த நேரத்துல எல்லாரிடத்திலும் ஒரு கேள்வி நாம் சிந்திக்க வேண்டியது, நாம் எந்த வஸ்திரத்தை அணிந்திருக்கிறோம்? எந்த வஸ்திரத்தை நாம தரித்திருக்கிறோம்? போத்திபாரி மனைவி கையில் இருந்த வஸ்திரத்தை இந்த நாட்கள்ல அணிந்திருக்கிறோமா? அல்லது கிறிஸ்துவின் மணவாட்டி அணிந்திருக்கிறோம் அந்த வெண் வஸ்திரத்தை அணிந்திருக்கிறோமா? எதை தரித்திருக்கிறோம்? வெளிப்படுத்தல் 16:15. வெளிப்படுத்தல் 16:15. இதோ திருடனை போல் வருகிறேன், தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்துக் கொண்டு
தன் வஸ்திரங்களை காத்துக் கொள்கிறவன் பாக்கியவான். பாருங்க, இறைவன் ஒரு நாள் வரப்போகிறார், திருடனை போல வரப்போகிறார். அவருடைய வருகை மிக சமீபமாக இருக்கிறது. நம்முடைய மானம் காணப்படத்தக்கதாக நாம் நிர்வாணமாய் நடவாதபடிக்கு நாம் நம்முடைய வஸ்திரம், போத்திபாரின் மனைவியின் கையில் இருந்த வஸ்திரத்தை அந்த நாட்கள்ல நாம அவர் இயேசுவானவர் வரும்போது நாம் போத்திபாரின் மனைவியின் கையில் இருந்த நாம் வஸ்திரத்தை அணிந்திருந்தோம் என்றால் எந்த நிலைக்கு நாம கடந்து செல்வோம் பாருங்க. ஆனால் அதே இயேசுவானவர் வரும்போது கிறிஸ்துவின் மணவாட்டியின் வெண் வஸ்திரத்தை தரித்திருப்போம் என்றால் கர்த்தர் நம்மை எடுத்துக் கொள்வார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யோசேப்பு தனது வஸ்திரத்தை இழந்தான், ஆனால் தன்னுடைய பரிசுத்தத்தை அவன் பாதுகாத்துக் கொண்டான். ஒரு நாள் அவன் ராஜ வஸ்திரத்தை அணிந்தான். ஒரே நாள் நடந்தது. அதுவரை சிறைச்சாலை வஸ்திரத்தை அவன் அணிந்திருந்தான். ஒரே நாள்ல அவன் ராஜ வஸ்திரத்தை அவன் அணிந்தவனாக காணப்பட்டான். அதுபோல இந்த உலகத்தின் கவர்ச்சியினால் நாம் மயங்காமல் அதை விட்டுவிட்டால் கிறிஸ்துவின் வெண் வஸ்திரத்தை நாம் அணிந்து கொள்வோமாக. இந்த கிறிஸ்துவின் வெண் வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. நாம் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி என்று நமக்கு இந்த போத்திபாரின் மனைவி கையில் இருக்கிற வஸ்திரத்தை நாம ஒவ்வொரு டைமும் நாம அணியும் போது நாம சொல்ல வேண்டும், அந்த தேவனுக்கு விரோதமாக ஆதியாகமம் 39:9 படிக்கலாம். இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்று நம்முடைய வஸ்திரம் நாம கலட்டப்படும் போதெல்லாம், நம்முடைய ரட்சிப்பின் வஸ்திரம் கலட்டப்படும் போதெல்லாம் நாம இப்படி சொல்ல வேண்டாம், நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு என் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி என்று நமக்குள்ளாக நாம கேள்வி கேட்டுக் கொள்ள வேண்டும். அந்த பாவத்திலிருந்து, அந்த உலகம் கொடுக்கிற சிற்றின்பத்திலிருந்து நாம வெளியே வர வேண்டும். இந்த நாட்கள்ல நாம சற்று சிந்தித்து, நாம் போத்திபாரின் மனைவி கையில் இருக்க வஸ்திரத்தை நாம அணிந்திருந்தோம் என்றால் இந்த நாட்கள்ல நாம கலட்டி போட்டு கிறிஸ்துவின் மணவாட்டி அணிந்திருக்கோம் அந்த வெண் வஸ்திரத்தை முடித்துக் கொள்வோமாக. அந்த வெண் வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. நம்முடைய பரிசுத்தத்தை தேவன் பாதுகாக்க வேண்டும். இந்த உலகம் கொடுக்கிற கவர்ச்சி, மயக்கம், இதனால நம்ம மயங்கி நம்முடைய வஸ்திரத்தை இழந்து விடாதபடிக்கு கிறிஸ்துவின் வஸ்திரத்தை நாம் அணிந்து கொள்வோமாக. இது இந்த நாட்களில் நமக்கு தேவைப்படுகிறதாக இருக்கிறது. கிறிஸ்துவின் வஸ்திரத்தை கிறிஸ்துவின் மணவாட்டிக்குரிய வஸ்திரத்தை நாம அணிந்து கொள்வோமாக. கர்த்தர் இதற்கு நமக்கு கிருபை தர வேண்டும். கர்த்தர் நமக்கு எத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்று நமக்குள்ளாக கேள்வி கேட்டு பாவ வாழ்க்கையிலிருந்து வெளியே வந்து நம்முடைய வஸ்திரத்தை பாதுகாத்துக் கொள்வோமாக. நமக்கு கொடுத்திருக்கிற இந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை தலைவடாதபடிக்கு நாம் பாதுகாத்துக் கொள்வோமாக. கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.